அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நமது வணக்கங்கள். அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி தாயகம், தமிழகம், சர்வதேசம் சார்ந்த அரசியல் களங்கள், சமூக வளங்கள் மற்றும் மருத்துவம் போன்ற பலதரப்பட்ட செய்திகளை காவி வரும் ஊடகம். இது அரசியல் களம். இன்றைய அரசியல் களத்தில் நாங்கள் தாயகத்திலிருந்து வீரகேசரியினுடைய பத்திரிகை ஆசிரியர் திருமிகு ஆர் ராம் அவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம். வணக்கம் ராம். வணக்கம். வணக்கம். இன்று நாம் பேச உள்ள விடயம் சீனாவினுடைய மிக முக்கியமாக சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினரும் சீன இன விவகார அமைச்சருமான பவ் யூ அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளார்கள். அவருடைய விஜயம் சம்பந்தமாக பலதரப்பட்ட கோணங்களில் பலதரப்பட்ட கருத்துக்கள் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவருடைய விஜயம் என்ன விடயமாக இருப்போம் என்றது கூட இன்று வரைக்கும் இலங்கை அரசால் வெளியிடப்படவில்லை. சீனாவினுடைய ஒரு இன விவகாரத்துக்கான அமைச்சர் வருகின்றார் என்று சொல்லி சொன்னால், இன்று இலங்கையில் ஈழத் தமிழர்களுக்கும் இலங்கை அரசு அல்ல சிங்கள தேசத்துக்கும் இடையில் நடைபெறுகின்ற இனப்பிரச்சனை சம்பந்தமாக பேச உள்ளாரா என்ற ஒரு பெரும் கேள்வி எழுந்துள்ளது. அந்த வகையிலே ராம், நீங்கள் சீன இந்த அமைச்சருடைய இன விவகார அமைச்சருடைய விஜயம் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? முதலில் உங்களுடன் இந்த விடயத்தை உரையாடுவதற்காக என்னை அழைத்தமைக்கு நன்றி. அந்த வகையில நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் சீனாவினுடைய இந்த இன விவகாரங்கள் மற்றும் மத்திய குழுவில் முக்கியமாக அங்கத்துவம் வகிக்கின்ற, அதே போல சீன ஜனாதிபதிக்கு மிகவும் நெருங்கிய வேண்டப்பட்ட ஒருவர் தான் இந்த குறித்த பேங் யூ என்கின்ற நபர். இவர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுரகுமார திசாநாயகவினுடைய சீன விஜயத்திற்கு பின்னர் தான் இலங்கைக்கு வருகிறார். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கள் அனுரகுமார திசாநாயகவினுடைய சீன விஜயத்தின் போது 15 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 16வது ஒப்பந்தம் ஒன்றும் அங்கே கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. அது பற்றி பலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் எங்களுக்கு ஒரு தகவல் தெரியும். சீன ஜனாதிபதியினுடைய சந்திப்பை முடித்துக்கொண்டு அனுரகுமார இலங்கைக்கு வந்த நேரத்தில் இருந்து அமெரிக்க தூதுவர் ஜூலி ஷங்காக இருக்கலாம், பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் பேட்ரிக்காக இருக்கலாம், அதே போல இன்னும் சில மேற்குலக நாடுகளினுடைய உயர்ஸ்தானிகர்கள் தூதுவர்கள் ஜேவிபியினுடைய தலைமையகமான பெலவத்தையில் இருக்கின்ற அந்த தலைமையகத்திற்கு சென்று அவர்கள் ஜேவிபியினுடைய அனைத்து செயற்பாடுகளை அல்லது மத்திய குழுவை ஆட்டுவிக்கின்ற அதிகாரம் மிக்கவராக இருக்கின்ற பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவை சந்தித்திருந்தார்கள். இந்த விடயத்தை பலர் சும்மா ஒரு சந்திப்பு நடக்குது என்று பார்த்திருப்பார்கள். ஆனால் இதற்கு பின்னால் இருக்கிற செய்தியை நான் இதை சொல்லிவிட்டு இவருடைய வருகை விஷயத்துக்கான பதிலை தருகிறேன். அப்ப இதுல ஏன் இவர்கள் அவசரமாக ஓடினார்கள், அவசரமாக சென்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, இலங்கையில் இருக்கின்ற ஜேவிபிக்கும் அதாவது மக்கள் விடுதலை முன்னணிக்கும் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையில் அரசியல் கட்சிகள் சார்ந்து இருதரப்பு ஒப்பந்தம் ஒன்று அங்கே கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. கைச்சாத்திட்டது ஜனாதிபதி, அதாவது மக்கள் விடுதலை முன்னணியினுடைய தலைவர். இந்த விஜயத்தின் போது விஜித ஹேரத் வெளிவகார அமைச்சரும் அங்கே பங்கு பெற்றிருந்தார். விஜித ஹேரத் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் இந்த கட்சியினுடைய பிரசார செயலாளர். அதே போல மத்திய குழுவினுடைய மிக முக்கியமான நபர் பிமல் ரத்நாயக்க, அவரும் இப்பொழுது ஆளும் தரப்பினுடைய பிரதான அமைப்பாளராக இருக்கிறார். அதே போல முக்கிய அமைச்சர்கள், போக்குவரத்து உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் இருக்கிறார். ஆகவே இவர்கள் மூவரும் தான் இந்த சீனாவுக்கான விஜயத்தை செய்கிறார்கள். இவர்கள் முன்னிலையில் தான் அந்த சீன கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் ஜேவிபிக்கு இடையிலான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகிறது. அது அரசியல் கட்சி சார்ந்த இருதரப்பு ஒப்பந்தம். பரஸ்பரம் அவர்கள் அனுபவங்களை பகிர்தல், தங்களுடைய கட்சிகளை வளர்த்தல் போன்ற விடயங்கள் எல்லாம் அதுக்குள் இருக்கிறது.
அப்ப இந்த தகவல் கசிந்தவுடன் தான் இந்த மேற்குலக நாடுகள் வந்து விஜயம் செய்கிறது. அதே நேரத்தில் 15 ஒப்பந்தங்களை பார்த்தீர்கள் என்றால் எல்லாம் வந்து முதலீடுகள், மற்றது இருதரப்பு அபிவிருத்தியை மையப்படுத்திய விடயங்கள், சந்தை வாய்ப்புகளை மையப்படுத்திய விடயங்கள். ஆகவே எந்த ஒரு இடத்திலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன ரீதியாக எந்த ஒரு ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்படவில்லை. கட்சி சார்ந்த ஒப்பந்தங்கள் முக்கியமாக இடம்பெற்றிருக்கின்றன. முதலீடுகள் சார்ந்த ஒப்பந்தங்கள், அதே போல வர்த்தகம், சந்தைப்படுத்தல் சார்ந்த ஒப்பந்தங்கள் தான் அங்கே அதிகமாக இருக்கின்றது. என்னுடைய கணிப்பின் பிரகாரம் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் அதனுடைய முன்னோடிக்கான இணக்கப்பாடு எட்டப்பட போகிறது. இப்பொழுது 7 சுற்று பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்து விட்டது. ஆகவே இந்த நிலைமைகள் வருகின்ற பொழுது இலங்கை நிச்சயமாக பொருளாதார ரீதியாக தன்னை திடப்படுத்துவதற்காக சீனாவுடன் கைகோர்ப்பதை அமெரிக்காவோ அல்லது இந்தியாவோ அல்லது எந்த ஒரு மேற்குள்ள நாடுகளும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இவர்களால் சமநிலைப்படுத்தப்படும் முடியுமே தவிர அல்லது முழுமையாக இலங்கை அரசாங்கம் சரணாகதி அடைவதை தடுத்து நிறுத்துவதற்கான சில முட்டுக்கட்டைகளை போட முடியுமே தவிர இவர்களால் வந்து அந்த சீனாவுடனான உறவுகளை ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்தி இலங்கைக்கு தங்களுக்கு தேவையான நிதியை வழங்கக்கூடிய வல்லாற்றல் வந்து இப்பொழுது உலக பொருளாதார சூழல்ல இல்லை, அதே போல பிராந்திய பொருளாதார சூழல்லையும் இல்லை. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் இந்த நிகழ்வுகள் தடைப்படக்கூடாது என்கின்ற அடிப்படையில ஒரு நோக்கம், அது ஒரு நோக்கம். அந்த நோக்கம், அதாவது இந்த பொருளாதார இந்த நகர்வுகள், இந்த விடயங்களை தடைப்படாமல் சீனா முன்னெடுப்பதற்கு, சீனா அப்பொழுதுமே தங்களுடைய திட்டங்களை குழப்பத்துக்குள் கொண்டு வருவதற்கு விரும்புவதில்லை. அவர்களை பொறுத்தவரையில் $5 பில்லியன் உதாரணமாக ஒரு முதலீட்டை செய்கிறார்கள் என்றால் அந்த முதலீடு அவர்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த காலத்துக்குள் நிறைவடைய வேண்டும். ஆகவே அந்த ஒரு விடயங்களில் அவர்கள் செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் விரைவாக வந்து நடைமுறைப்படுத்துவார்கள், மற்ற நாடுகள் மாதிரி இல்லை. ஆகவே ஏனென்றால் அவர்கள் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி செய்வது கிடையாது, கள சாத்திய கூட்டாய்வு செய்வது கிடையாது, அவர்கள் நேரடியாக திட்டங்களை ஆரம்பித்து விடுவார்கள். ஆகவே அந்த நிலைமைகள் தடைப்படக்கூடாது என்கின்ற விடயத்தில் ஒரு திசை திருப்பலுக்காக இவரை அனுப்பியிருக்கலாம் என்கின்றது ஒரு விடயம். இரண்டாவது விடயம், சீனா மீது தொடர்ச்சியாக இலங்கையினுடைய இன விடயங்களை கையாள்வதில்லை என்கின்ற விவகாரம் சம்பந்தமாக மிக நீண்டமான விமர்சனங்கள் இருக்கின்றது. ஆனால் அந்த அடிப்படையில் அவர்கள் இன விவகாரத்தை கையாள்வதற்காக இந்த தூதுவரை அல்லது இவரை ஒரு தூதுவராக அவர்கள் அந்த அமைச்சரை அனுப்பியிருந்தார்கள் என்று சொன்னால் கூட அவர் எந்த ஒரு தமிழ் தரப்பையும் வந்து உத்தியோகபூர்வமாக அல்லது ஒரு வெளிப்படைத்தன்மையுடன் வந்து சந்தித்தது கிடையாது. வடக்கு விஜயம் கூட இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. அவர் கண்டிக்கும் வடக்குக்கும் செல்வதாக இருந்தது, ஆனால் வடக்கு விஜயம் இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் சிவில் அமைப்புகள், தமிழ் சிவில் அமைப்புகளாக இருக்கலாம் அல்லது பாதிக்கப்பட்ட உறவுகளாக கூட இருக்கலாம், அவர் யாரையும் சந்திக்கவில்லை. ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அவர்கள் இலங்கையினுடைய இந்த சிறுபான்மை அல்லது தமிழ் தேசிய மக்கள் இனத்தினுடைய விடயம் அல்லது முஸ்லிம் மக்கள் இனத்தினுடைய விடயம் அல்லது இன முருகல்களை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றிய அக்கறையில் செய்யப்பட்டது இல்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது. எப்படி பார்க்கலாம் என்னன்னு சொன்னால், இப்ப அவர் ஒரு சைனாவினுடைய இன விவகாரங்களுக்கான ஒரு முக்கிய ஒரு அமைச்சர் சென்ட்ரல் கமிட்டியிலிருந்து வந்திருக்கார். வந்து கிட்டத்தட்ட ஒரு கிழமை, ஒரு 6 நாள், 19ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் இலங்கையில இருக்கின்றார். அப்படி அந்த அளவுக்கு ரகசிய பேச்சுவார்த்தை செய்கிற அளவுக்கு அவர்கள், நாங்கள் இப்படி ஒரு இன்னொரு கோணத்திலையும் பார்க்க யோசிக்கிறேன் என்றால், இன்றைக்கு ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை இருக்கும் வரைக்கும் இந்தியாவினுடைய இன்வால்மெண்ட் இலங்கையில் இருக்கும். சில வேளையில் சைனா வந்து அந்த கோணத்தில் பார்த்து இந்த ஈழத்தமிழருடைய பிரச்சனையை தீர்த்து இந்தியாவை இலங்கைக்குள்ள வரவிடாமல் செய்வதற்கான முயற்சியாக இருக்கலாம் அல்லவா? நான் அதுக்கு முதல் அந்த என்னுடைய கருத்தில் இன்னொரு பகுதியையும் சேர்த்து விட்டும், அதை விட இவர் யார் யார் இவரை சந்தித்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய அந்த பார்வை கோணத்துக்கு நான் நினைக்கிறேன் அது சிலது உதவுவதாக இருக்கும். அந்த அடிப்படையில வந்து நான் 2வதா சொன்னது, அவர் இன அக்கறையில வந்து இவர் வரையல. அடுத்தது 3வதாக இவர்களை பொறுத்தவரையில் மக்களுடன் மக்கள், பீப்புள் டு பீப்புள் கனெக்டிவிட்டி என்கின்ற ஒரு டிப்ளோமசி, அதாவது ராஜதந்திர மூலோபாயத்தை வந்து இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அவர் சைனா டிப்ளோமசி ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லுவார்கள். இவர்கள் பயன்படுத்துகின்ற அந்த வூல் வாரியர்ஸ், அதே மாதிரி பீப்புள் டு பீப்புள் கனெக்டிவிட்டி, BRI, அந்த மாதிரி பல திட்டங்களில் இந்த மக்களுடனான மக்கள் தொடர்பு கொண்டு இருக்கிறது. ஆகவே அதை வந்து இவர்கள் சீன கலாச்சார அல்லது சீன இன
விவகாரங்களுக்குள்ளால் அந்த அமைச்சுக்குள்ளால தான் இவர்கள் வந்து அந்த செலவீனங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப இலங்கையில வந்து சகோதர பாசம் என்று சொல்லி ஒரு நலன் நோன்புகை திட்டம் வந்து முன்னெடுக்கப்படுது. வடக்கில் இருக்கிற கடற்தொழிலாளர்கள் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உலர் உணவுகளை வழங்குதல், மீன்பிடி வேலைகளை வழங்குதல் போன்ற திட்டங்கள். இறுதியாக யாழ்ப்பாணத்திற்கு சீனாவினுடைய பிரதி தூதுவர் சென்ற பொழுது கூட அந்த மாதிரியான வவுனியா, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணத்தில் அந்த வழங்கல்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த செலவீனங்கள் வந்து இந்த இன விவகார கலாச்சார அமைச்சுக்களால தான் வந்து செலவுகள் வந்து செய்யப்படுகிறது. அவர்களுடைய வெளிவகார அமைச்சு வந்து அதை கையாளுவது கிடையாது. ஆகவே அந்த செலவீனங்களுக்கான ஆய்வினை மேற்கொள்வதாகவும் அது வந்து இருக்கலாம் என்கின்றது என்னுடைய கணிப்பு. அடுத்தது வந்து இவர் சந்தித்திருக்கிறவர்கள் வந்து யார் என்று பார்த்தீர்கள் சொன்னால் இலங்கையினுடைய புத்த சாசன மத விவகாரம் மற்றும் கலாச்சார அமைச்சு. இவர்கள் இந்த செலவீனங்கள் அனைத்தையும் இந்த தரப்புகளால தான் கூடுதலாக செய்கிறார்கள். குறிப்பாக இந்த புத்த சாதன கலாச்சார அமைச்சுகளால செய்கிறார்கள். அதன் போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் சீன மொழியை கற்பித்தல், சீன கலைகளை கற்பித்தல், இலங்கையினுடைய பௌத்த சாசனங்களுக்கு உதவுதல், பௌத்த தேரர்களுடைய வளர்ச்சி, கற்பித்தல், புத்த சாசன கல்வி போன்ற விடயங்களுக்கு உதவுதல், அதே போல அவர்களுடைய புத்த சாசன மரபுரிமைகளை பாதுகாத்தல், புதிய விகாரைகளை நிர்மாணிப்பதற்கான ஒத்துழைப்புகளை செய்தல் போன்ற செலவீனங்களும் இவர்கள் இதற்கு இந்த இந்த அமைச்சுக்களால தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதனுடைய மிக பிரதானியாகத்தான் இந்த நபர் இருக்கிறார். ஆகவே இவர் வந்து முதலாவதாக சந்தித்தது புத்த சாசன கலாச்சார அமைச்சராக இருக்கின்ற பேராசிரியர் சுனில் செனவியைத்தான் வந்து அவர் நீண்ட நேரமாக உரையாடி இருக்கிறார். இதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் நேரடியாக சென்றது கங்காராம, கொழும்பில் இருக்கின்ற கங்காராம பௌத்த விகாரைக்கு, அது ஒரு வரலாற்று தலம், அங்கே உரையாடி இருக்கிறார். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தலதா மாளிகைக்கு சென்று விட்டு நேரடியாக மத்திய மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் வந்து உரையாடுகிறார். இதுவெல்லாம் வெளிப்படையாக தெரிகிற விடயம். ஆனால் இதற்கு பிறகு நீங்கள் அவர் பார்த்தீர்கள் பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு சென்றிருக்கிறார். பேராதனை பல்கலைக்கழகத்தில் கன்ஃபியூசியஸ் இன்ஸ்டிடியூட், அதாவது கன்ஃபியூசியஸ் கல்லூரி, சீன மொழியை அல்லது மண்டரின் மொழியை கற்பிப்பதற்கான அந்த அந்த பகுதிக்கு சென்று அந்த உரையாடல்களை செய்திருக்கிறார். இதன் அடிப்படை பிறகுதான் பொதுப்படையாக சில கிறிஸ்தவ ஆலயங்களுக்கும் இந்து இந்து தரப்பினரை சந்தித்ததாக சொல்லுகிறார்கள். ஆனால் எதுவுமே வந்து வெளிப்படுத்தவில்லை. அதே நேரம் குறிப்பாக கொழும்பில் இருக்கின்ற சிவப்பு பள்ளி என்று சொல்லப்படுகின்ற கொழும்பு பிரதான விற்பனை வளாகத்துக்குள் இருக்கின்ற அந்த பள்ளிவாசலுக்கு சென்றிருக்கிறார்கள். ஆகவே இதனை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசிய ஒற்றுமை மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் பிரதி அமைச்சராக இருக்கின்ற முனிப்பர் அவர்களையும் வந்து சந்தித்திருக்கிறார். ஆகவே இந்த சந்திப்புகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சீனாவினுடைய ட்விட்டரில் எந்த விதமான பதிவுகளும் இடவில்லை. அவர்கள் வந்து இதனை மிகவும் ரகசியமாக வைத்திருக்கிறார்கள். வளமையாக சீனாவினுடைய வெளிவகார அமைச்சர் இலங்கை, அவர் வெளிவகார அமைச்சில் அவர்கள் பேச்சாளரே இலங்கைக்கு தங்களுடைய பிரதிநிதி தூதுவர் செல்ல போகிறார் என்றால் அறிவித்து விடுவார்கள். ஆனால் இதனை வந்து அவர்கள் செய்யவில்லை. ஆகவே இவர்களை பொறுத்தவரையில் இதற்கு பின்னால் என்னை பொறுத்தவரையில் சிறுபான்மை சம்பந்தமான கரிசனைகள் இருப்பதாகவோ அல்லது நீங்கள் குறிப்பிட்டது போல சில வேளைகளில் இந்தியாவை ஒதுக்கி வைப்பதற்காக தாங்கள் இன விவகாரத்தை கையாளுகிறதுக்காக முனைப்பு செய்வதாகவோ நான் வந்து அந்த வழியில பார்க்கவில்லை. ஏனென்று சொன்னால் இவர்கள் அப்படியாக இருந்தால் இந்த அமைச்சரை, இந்த தேசிய இன விவகார அமைச்சரை வைத்துக் கொண்டு இவர்கள் சிறுபான்மை ஊடாகத்தான் அந்த நகர்வை செய்திருப்பார்கள். ஆனால் இவர்களுக்கு தெரிகிறது யாழ்ப்பாணத்திற்கு பல தடவைகள் இலங்கைக்கான சீன தூதுவர் சி ஹாங்காங் சென்ற பொழுது பல தடவைகள் இந்த விவகாரம் சம்பந்தமாக சிவில் அமைப்பின் பிரதிநிதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அரசியல்வாதிகள் அவரை சந்திக்கவில்லை. சில வர்த்தக துறையினர், இவரை சந்தித்த வர்த்தக துறையினர் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் இவர் சொல்லியிருக்கிறார், இன பிரச்சனை என்பது உள்ளக விவகாரம். நீங்கள் சொன்னது போல இது தங்களுடைய வெளிவகார கொள்கையின்படி நாங்கள் உள்ளக விவகாரங்களில் தலையிடுவது கிடையாது. சீனாவினுடைய வெளிவகார கொள்கையிலே வந்து சரியான முறையிலே வந்து டெபினியர் பண்ணப்பட்ட எழுதப்பட்டிருக்கின்றது. சீனா எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு நாட்டினுடைய உள்ளக விவகாரத்தில் அல்ல உள்ளக பிரச்சனையில் வந்து தாங்கள் தலையிடுவதில்லை என்றும், அதே போன்று சீனாவுக்குள்ளேயே ஒரு நாட்டை பிரிக்க முடியாது என்பது கூட வந்து மிக திட்டமாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுதுதான் நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கிறோம்னா, திடீரென்று இலங்கைக்கு வந்து ஒரு இன விவகார அமைச்சர் வந்து வருகிறார் என்று சொல்லி சொன்னால் இவர்களுடைய நோக்கம் என்ன என்பது வந்து எங்களுக்கு மட்டுமன்றில்லை என்று
சர்வதேச ரீதியாக பார்க்கின்ற எல்லோரும் வந்து ஒரு சிந்திக்க வைக்கின்ற விடயம். பட் இன்னொரு விடயத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ இனப்பிரச்சனையை தான் தீர்க்க வாராருன்னு சொல்லி சொன்னால், போராட்ட காலங்களில் சமர்கள் நடந்த காலங்களில் இலங்கைக்கு ஆயுதங்களை வழங்கியது சீனா. இப்பொழுது இந்த பட்டுப்பாதை திட்டத்தினூடாக வந்து அவர்கள் ஆசியா ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கெல்லாம் வேறு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த பட்டுப்பாதை திட்டத்தினூடாக சிங்கள சார்பான முடிவு எடுக்கும் பொழுது ஈழத்தமிழர்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் அல்ல, இது ஒரு சர்வதேச குற்றமாக அமையாதா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அதே நேரத்தில் ஈழத்தமிழர்களுடைய இறமை என்பது வந்து பிரித்தானியர்கள், ஐக்கிய ராஜ்யம் பிரித்தானியர்களுடைய கொலனித்துவத்திலே வந்து தன்னிச்சையாக சிங்களவர்களிடம் ஒப்படைத்து சென்று விட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது சிங்கள மக்கள் சார்பாக, சிங்கள அரசு சார்பாக இவர்கள் இனப்பிரச்சனையில் ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது, இன்று சர்வதேச சட்டமன்றங்களில் இந்த இனப்பிரச்சனை விஷயம் ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது சிங்களம் சார்பாக ஒரு முடிவு எடுக்குமா இருந்தால் இது சர்வதேச சட்ட பிரச்சனைக்கு உட்பட்ட விஷயமாகவும் பார்க்கலாம் அல்லவா? நிச்சயமாக நீங்கள் சீனா நாங்கள் உதாரணத்துக்கு ஜெனீவா விவகாரம் எடுத்த பொழுதும் நாங்கள் சீன தூதுவரை கொழும்பில் இருக்கின்ற தூதரகத்தில் 2-3 தடவைகள் நான் நேரடியாக, இப்பொழுது இருக்கின்ற தூதுவரும் சரி, முதல் இருந்த தூதுவரும் சரி, அதனை விட அவர்களுடைய அரசியல் விவகார அதிகாரியையும் சரி நான் சந்தித்து பேசிய பொழுது அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகின்ற விடயம், இலங்கையுடன், அதாவது ஸ்டேட் டு ஸ்டேட் என்று சொல்லுவார்கள், சீனாவும் சீன அரசும் இலங்கை அரசும் அந்த ஸ்டேட் டு ஸ்டேட் பேலட்டரல் ரிலேஷன்ஷிப்பை தான் அவர்கள் வந்து இருதரப்பு உறவுகளைத்தான் அவர்கள் வைத்திருக்கிறார்களே தவிர, அவர்களை பொறுத்தவரையில் இலங்கை தமிழர்களுடன் ஒரு உறவையும், இலங்கை சிங்களவர்களுடன் ஒரு உறவையும், இலங்கை முஸ்லிம்களுடன் உறவையும் அவர்கள் பேணுவது கிடையாது என்கின்ற நிலைமையில் சொல்லுகிறார்கள். ஆகவே ஜெனீவாவில் நீங்கள் ஏன் இந்த விடயத்தில் பொறுப்புக்கூறல் விடயத்தில் நீங்கள் எதிராக ஒவ்வொரு தடவையும் நிற்கிறீர்கள், அதன் பிறகு நீங்கள் வடக்குக்கு சென்று கிழக்குக்கு சென்று தமிழ் மக்களை அரவணைப்பதற்கு முற்படுகிறீர்கள்? இது வந்து 2 முரண்நகையான விடயம். இது உங்களுக்கு செய்யறதுக்கு சாத்தியம் இல்லாமல் போகிறது. தமிழர்கள் உங்களை நெருங்காதிருப்பதற்கு இது ஒரு பிரதான காரணம் என்று அவரிடம் கேட்ட பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு விடயம், சீனா எப்பொழுதுமே அந்த ஸ்டேட் டு ஸ்டேட் கனெக்டிவிட்டியை தான், அந்த தொடர்பை, அந்த உறவை தான் முக்கியத்துவமாக கொள்கிறதே தவிர இனங்கள் சார்ந்த முக்கியத்துவத்தை கொள்ளவில்லை என்று தான் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள். இது சீன தூதுவரனுடைய கருத்து. அப்படி தெரிவித்த சீன தூதுவரினுடைய நிலைப்பாடு, அது சீனாவினுடைய கருத்து. அப்படி இருக்கின்ற பொழுது அவருடைய இன விவகாரங்கள் சம்பந்தமான அமைச்சர் வந்து இலங்கையில் பல்லினமை இருக்கின்றதை ஏற்றுக்கொண்டு பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கோ தலையீடுகளை செய்வதற்கோ நிச்சயமாக அவருடைய வருகை அந்த நோக்கமாக இருக்காது என்பது மிக தெளிவான விடயம். இரண்டாவது விடயம், இவர்களை பொறுத்தவரையில் நான் சொன்னது போல அவர்களுடைய அனைத்து வேலை திட்டங்களும் இலங்கையில் இருக்கின்ற சீன தூதரகத்தினுடைய இந்த மொழி சார்ந்த, சீன கலாச்சாரம் சார்ந்த, சீன தொல்பொருள் சார்ந்த, சீன கற்கைகள் போன்ற பல விடயங்களும் அவர்கள் சீன கலாச்சார அமைச்சுக்களால் வந்து நேரடியாக அவர்கள் இலங்கையின் கலாச்சார அமைச்சுக்களால் தான் அவர்கள் வந்து நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதனை விட இயல்பாகவே உங்களுக்கு தெரியும், பௌத்தம் சார்ந்து இரு நாடுகளுக்கும் இடையில் ஒரு இனம் புரியாத ஒரு உறவு வந்து இருக்கிறது. அவர்களும் பௌத்த மதத்தை நேசிக்கிறார்கள். ஆகவே அந்த விடயம் இருக்கிறது. இதனை விட ஒரு தரவுகளின் ஒரு விதமான தகவல்கள் சொல்லுகிறார்கள், இலங்கையில் வந்து கிட்டத்தட்ட 2000 சீனர்கள் வந்து சிங்கள மொழியை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனை விட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தை தவிர, வவுனியா பல்கலைக்கழகத்தை தவிர, 2 பல்கலைக்கழகங்களை தவிர ஏனைய அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் வந்து கன்ஃபியூசியஸ் இன்ஸ்டிடியூட் என்று சொல்லப்படுகின்ற மெண்டரின் மொழியை கற்பிப்பதற்கான நிலையங்கள் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இதுவரையில் அவர்கள் அந்த விடயத்தை வெளிப்படையாக உருவாக்கவில்லை. ஆனால் அது இன்னொரு வழியில் செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த பல்கலைக்கழகங்களுடன் நேரடியாகவே கன்ஃபியூசியஸ் என்ற பெயரில் அவர்கள் மொழி கற்கைகள் சம்பந்தமான பிரிவுடன் சேர்ந்து அதை செய்கிறார்கள். ஆனால் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் யுனான் தேசிய பல்கலைக்கழகத்துக்கும், அதாவது சீனாவினுடைய யுனான் தேசிய பல்கலைக்கழகத்துக்கும் கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கும் செய்து கொள்ளப்பட்ட இருதரப்பு புரிந்துணர்வு உடன்படிக்கை என்ற அடிப்படையில மாணவர்கள் பரிமாற்றம், மொழிக்கல்வி, மொழி ஆளுகை விருத்தி போன்ற விடயங்கள் எல்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பொதுப்படையில வந்து அது ஒரு கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற திறன் மேம்பாடு சம்பந்தமான ஒப்பந்தமாக இருந்தாலும் கூட அதற்குள் வந்து அபிவிருத்திகளுக்கு அப்பால் இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் இருக்கிறது. கலை கலாச்சார பரஸ்பர புரிந்துணர்வு, பகிர்வுகள் போன்ற விடயங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே அதற்குள்ளால் அவர்கள் கொண்டு வருவார்கள். இதனை விட
இலங்கையில் இருக்கின்ற லுமினி பாடசாலை, லுமினி காலேஜ் என்று சொல்லுவார்கள், அதில் வந்து தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆனந்தா கல்லூரியில் தொடங்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பாடசாலை மட்டத்திற்குள் இந்த சீன மொழி கல்வி வந்து மிக தீவிரமாக கொண்டு வரப்படுகிறது. மாணவர்களுக்குள் அது வந்து படிப்பிக்கப்படுகிறது. இதனை விட இலங்கையில் இருக்கின்ற சீன கலாசார மையம், சைனீஸ் கல்ச்சரல் சென்டர்ல வந்து சீன மொழி கற்பவர்களுக்கு விசேட சலுகைகள், அதாவது மாணவர்களாக இருந்தால் இலவசமாக, அதனை விட தொழில்வாண்மையாளர்கள் இருந்தால் விசேட சலுகைகள் வந்து வழங்கப்படுகிற ஒரு நிலைமை வந்து காணப்படுது. ஈழத்தமிழர்களுடைய சீனா இன்னொரு கேள்வி மன்னிக்கணும். ஈழத்தமிழர்களுடைய இனப்பிரச்சனை போராட்டம், ஆயுத போராட்டம் நடந்த காலத்திலும் சரி, இப்பொழுதும் சரி, 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடும் ஈழத்தமிழர்கள் தாயகத்தில் வாழ்வர்களாக இருக்கிறார்கள், அது புலத்தில் வாழ்வர்களாக இருக்கட்டும், எங்களுடைய ராஜேந்திரன், எங்களுடைய டிப்ளமசி, சீனாவுடன் டிப்ளமசி வந்து எங்கேயாவது பிழைத்து விட்டு நினைக்கின்றீர்களா, அல்லது நாங்கள் அந்த ராஜதந்திரத்தை ஏற்படுத்தவில்லை என்று நினைக்கின்றீர்களா? இந்த பார்த்தீங்கன்னு சொன்னா உலக ஒழுங்கை வந்து மாறிக்கொண்டு போகின்றது. இன்றைக்கு அமெரிக்கா திடீரென்று ஒரு உண்டை தூக்கி போட்டு விட்டார்கள். செலன்ஸ்கி டிக்டேட்டர் என்றும் யூரோப் வந்து தனிக்க போகுது. இப்போ அமெரிக்கா தனியே நிற்குது. இப்போ ஏசியா வந்து ஒரு பெரிய பெரிய பவரில் வந்து கொண்டு இருக்குது. அப்போ இந்த ஒரு காலத்தில் அமெரிக்காவினுடைய டொமினேஷன் என்றது வந்து இப்போ மாறிக்கொண்டு மூன்று முக்கோணமாக போய்கொண்டிருக்கிறது, மூன்று திசைகளில் போய்கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த வகையில் ஈழத்தமிழர்களுடைய ராஜதந்திரம் சீனா பொறுத்தவரை எப்படி இருந்திருக்க வேணும், அல்லது இனிமேல் எப்படி இருக்க வேணும் என்று நீங்க நினைக்கின்றீர்கள்? இல்ல, என்னை பொறுத்த மட்டும் தனிப்பட்ட முறையில் இது எந்த தனிப்பட்ட என்னுடைய இந்த 15-16 வருட கால ஊடகவியல் பயணத்துல நான் யோசிக்கிறது என்னன்னு சொன்னால், எந்த தரப்பாக இருந்தாலும், நான் சொல்றது உள்ளக அரசியலை சொல்றேன், பிறகு உங்களோட கேள்விக்கு வா. இப்ப தமிழர் அரசியலை பொறுத்த மட்டும் நாங்கள் ஆறாக இருந்தாலும், அது சிங்களவர்களாக இருக்கலாம், மிக கொடுங்கோலானவர்களாக இருக்கலாம், ஆறாக இருந்தாலும் நாங்கள் முதல் போய் இருந்து எங்களுடைய கொள்கை இதுதான், எங்களோட பிரச்சனை இதுதான், எங்களோட எதிர்பார்ப்பு இதுதான், எங்களோட தீர்வு இதுதான், நாங்கள் எதிர்பார்க்கிறோம், இதை நோக்கித்தான் நாங்கள் போறோம் என்ற உரையாடலை வந்து செய்ய வேணும் என்றதுல என்னுடைய நிலைப்பாடு வந்து இருக்குது. யாராக இருந்தாலும் நாங்கள் அவர்களை எங்களுக்கு எவ்வளவு தூரம் சாதகமாக பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்தணும் என்ற சிந்தனை வந்து இருக்குது. ஆனால் என்னுடைய எந்த அறிவு கட்டியபடியில வந்து சீனாவுடன் உரையாடல்களை செய்தால் அல்லது சீனாவுடன் ஒரு உறவுகளை ஏற்படுத்த முனைந்தால் அது இந்தியாவை கோபித்துக் கொள்வது அல்லது இந்தியா வந்து அதனை மிகவும் விரும்பாத ஒரு நிலைமை இருக்கின்றது என்கின்ற தோற்றப்பாடு மிக ஆழமாக வந்து ஒவ்வொரு தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இருக்கிற கட்சி தலைவர்களுக்கும் இருக்கிறது. அதுல வந்து மிக ஆழமாக அந்த நிலைப்பாடு வந்து போயிருக்கிறதால இது ஒரு சீனா ஒரு தகாத பொருளா வந்து பார்க்கப்படுது தமிழ் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில. ஆனால் அதுக்கு இலங்கையில இருக்கிற சீன, அதாவது இந்திய அதிகாரிகள் அல்லது இந்திய உயர்ஸ்தானிக ரகத்தினுடைய பிரதிபலிப்புகளும் காரணமாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஆனால் இந்தியாவை நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அருணாச்சல பிரதேசத்தில் அவர்கள் எல்லை மீறுகிறார்கள். அதே போல திபெத் எல்லையில் அவர்கள் பிரச்சனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவினுடைய சந்தை சீனாவுக்கு தேவையாக இருக்கிறது. பீகாருக்குள்ளால் அவர்கள் சட்டவிரோதமாக எத்தனையோ பொருட்களை வந்து இந்த நபர்களிடத்தில் சாதாரண சந்தையில் விற்பதற்காக அனுப்புகிறார்கள். அதனை சீனா நிப்பாட்ட போறதில்லை. அதே மாதிரி தமிழகத்தில் இருந்து 24% ரா மெட்டீரியல்ஸ் வந்து வருடாந்தம் ஏற்றுமதி செய்யப்படுவது வந்து சீனாவுக்கு. அப்ப இது தேசியவாதத்தை மையப்படுத்தி அந்த முரண்பாடுகள் இருக்குமே தவிர, நீங்கள் எங்கேயாவது பாருங்கள், இப்பொழுது ட்ரம்பும் புட்டினும் அல்லது அமெரிக்க ஜனாதிபதியும் ரஷ்ய ஜனாதிபதியும் பரஸ்பரம் கருத்துக்களை பகிர்வார்கள், ஊடகங்களில் கருத்துக்களை விமர்சிப்பார்கள். ஆனால் எங்கேயுமே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பிரதமர் மோடியோ ஷி ஜின்பிங்கோ ஒருவரை ஒருவர் நிராகரித்து பேசியது அல்லது விமர்சித்து பேசியது கிடையாது. அதே நேரம் பிரிக்ஸ் என்கின்ற அமைப்பிலையும் பார்த்தீங்கள் என்றால் அவர்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் வந்து மிகவும் தந்திரசாலிகள் ரெண்டு பேருமே. அவர்களை பொறுத்த மட்டில் சண்டைக்கு செல்வதோ யுத்த களத்துக்கு செல்வதோ அவர்களுடைய இப்போதைய நோக்கம் கிடையாது. இந்தியாவினுடைய நோக்கம் தாங்கள் வல்லரசாக வேண்டும், சீனா தன்னுடைய தன்னுடைய தலைமையில் உலக ஒழுங்கு இருக்க வேண்டும் என்பதுதான் சீனாவினுடைய நோக்கமாக. இந்த இலக்கு நோக்கி ரெண்டு பேரும் நகர்வதால் இவர்கள் ஏதோ ஒரு புள்ளியில வந்து சந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த அடிப்படையில தான் அந்த தலைவர்கள் ஒரு நாளும் இந்த மாதிரியான மோதுவது கிடையாது. ஆனால் இரண்டாம் வட்ட தலைவர்கள் ஆளையால் விமர்சித்துக் கொண்டிருப்பார்கள். ஆகவே இந்த மாதிரியான சில டிப்ளோமேசியை நாங்கள் வந்து அல்லது ராஜதந்திரத்தை நாங்கள் வந்து கையாளுவதன் ஊடாக தாய்களை நகர்த்துறதுதான்
பொருத்தமா இருக்கும் என்று என்னுடைய நிலைப்பாடு. அதே நேரத்துல சீனாவை பொறுத்தவரையில் இலங்கையில் இந்த தமிழர் விவகாரத்தை அவர்கள் பெரிதாக கையாளுவதற்கு தயாரில்லை. அவர்களை பொறுத்த மட்டில் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி போன்ற விடயங்களில் வடக்கில் கால் ஊன்றுவதற்கு அல்லது கிழக்கில் கால் ஊன்றுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் நாங்கள் பிராந்திய அரசியலை பார்க்கின்ற பொழுது நான் மிக விரைவாக சொல்லுகிறேன். இந்த மண்டலம் மற்றும் பாதை அல்லது BRI என்று சொல்லப்படுகின்ற பாதை மற்றும் மண்டலம் முன்முயற்சி திட்டம் அவர்கள் மிக தெளிவாக இந்தியாவை தவிர்த்து அதனை வடிவமைத்து விட்டார்கள். இப்பொழுது சார்க் அமைப்பு பலவீனமாக இருக்கிறது. சார்க் அமைப்பு பாகிஸ்தான் இந்திய முரண்பாடுகளால் பலவீனமாக இருப்பதால் இவர்களை பொறுத்தவரையில் யுனானை மையப்படுத்தி சீனாவினுடைய யுனான் பிராந்தியம் தெற்காசியாவுக்கு கிட்ட இருக்கிறது. அவர்கள் யுனானை பயன்படுத்தி சைனா சவுத் ஏசியா ஸ்ட்ராட்டஜி என்று புதிய ஒரு விடயத்தை கொண்டு வருகிறார்கள். சீனா தெற்காசிய மூலோபாயம் என்ற புதிய விடயத்தை கொண்டு வருகிறார்கள். இதுல தலைநகரா யுனான் இருக்குது. அப்ப யுனானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் 1550 கிலோமீட்டர் தரைவழி பாதை இருக்குது. அங்கிருந்து அந்த தொடர்புகளினூடாக அவர்கள் ஜதாவார் போர்ட், அதன் பிறகு இலங்கையிலிருந்து மாலத்தீவு, சிட்டகாங், பங்களாதேஷ், நேபாள் என்று அவர்கள் கடல் மற்றும் தரை வழியால் பயணம் செய்யக்கூடிய ஒரு உபாயத்தை செய்திருக்கிறார்கள். அப்ப அவர்களை பொறுத்தவரையில் ஷார்க்குக்கு பதிலீடு செய்வதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள். அதே போல பிரிக்ஸை கட்டியெழுப்ப தயாராகிவிட்டார்கள். அதற்குள் இலங்கையை கொண்டு செல்வதற்கு ஆல்ரெடி கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அமைப்புக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில கனெக்டா தான் இருக்கணும். ஆகவே எங்களுடைய ராஜதந்திரம் என்றது அல்லது பூகோள அரசியலை கையாளுகின்ற மூலோபாயம் என்பது மீள பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு கட்டத்துல இப்ப நாங்கள் இருக்கிறோம். நல்லதுராம், நாங்கள் நினைக்கிறோம் நாங்களோட நேரத்தை நாங்கள் தாண்டி பேசியிருக்கிறோம். இருந்தாலும் நாங்கள் மிக முக்கியமான விடயம் அந்த சீன இன விவகார அமைச்சருடைய வருகையும் அந்த பின் ஒளிந்திருக்கின்ற விடயங்களும் பற்றி நாங்கள் அலசி ஆராய்ந்திருக்கிறோம். இது உண்மையில ஒரு பெரிய விடயம். நாங்கள் இன்னும் சீனா பற்றி கதைப்பறாண்டா நிறைய விஷயங்களை கதைக்கலாம். இன்னும் ஒரு தளத்தில் நாங்கள் கண்டிப்பாக இது சம்பந்தமாக ஒரு விரிவாக பேசலாம் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் இன்று உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலிக்கு உங்களுடைய நேர்காணலை தந்ததுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம் ராம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.